ஓகே ஹைரன் உங்களோட ஸ்க்ரீன் வந்தீங்களா ஃபர்ஸ்ட் பேஜ்? ஓ ஓ ஷேர் ஆகிட்டோம். ஓகே நல்லா பிஸ்மில்லா. கடைசியா நாங்க ஓதுற பாடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி அலிஃபினுடைய உச்சரிப்புல சில முக்கியமான விஷயங்களை படிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆஹ் இதுல ம். கடைசியா தரப்பட்ட ஹோம்ஒர்க்ல இருந்து இந்த பாடத்தை ஆரம்பிப்போம். பிஸ்மில்லா. உங்களோட ஹோம்ஒர்க் بسم الله الرحمن الرحيم. أيحسب أن لم يرى أيحسب أن لم يره أحد. இல்ல சின்ன ரெண்டு பிழை இது ஒன்று. இந்த ஹாக்கு மேல ஒரு மத்தியினுடைய அடையாளம் இது நான் படிச்சுக்கிறேன் இதை பத்தி. ரெண்டாவது அலிஃபினுடைய உச்சரிப்பு என்ன கொஞ்சம் சரிவாக உச்சரிக்கணும். அ அயஹ்சபு அல்லம் அயஹ்சபு அல்லம் இரண்டு உச்சரிப்பையும் இன்னும் கொஞ்சம் சரிவாக உச்சரிச்சா சரி. أيحسب أن لم يره أحد. யரஹூல பிரதர் மேலுக்கு மத்தியினுடைய அடையாளம் இது 3 செகண்ட் இட்ட வேண்டிய அடையாளம் மேலுக்கு م. யரஹூ அஹது. يحسب أن لم يره أحد. ரெண்டு ஏட உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் தெளிவா வரணும். ஒன்று ஸ்டார்டிங் வார அலிஃப் அயஹ்சபு م. அயஹ்சபு அந்த ஏட என்று உச்சரிக்கிறது மிக தெளிவாக م. வெளிப்படும் எங்கள்கிட்ட. கடைசி ஏட சவுண்டும் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குது. திருப்போது பாப்போம் தெளிவா எடுத்து. فيحسب أن لم يره أحد. ம். அதுல நீங்க நீட்டுறது போதாது. யரஹூ அஹது யரஹூ அஹது 3 செகண்டுக்கு நீட்டி என்ற அந்த தெளிவா போதுன்னா சரி. يحسب يحسب أن لم يره أحد. இப்ப சரி. இப்ப அந்த ஏட சவுண்ட் நல்லா ஓகே. ரெண்டாவது வாங்க. إن إلينا إيابهم. குட். மூணாவது. والآخرة خير وأبقى. وأبقى وأبقى فأبقى. சரி போதுங்க. والآخرة خير وأبقى. குட். நாலாவது. أن جاءه الأعمى. இன்னும் கொஞ்சம் அஅ்ம. கடைசி வசனத்துல முடிவை ராகத்தோட எடுத்து ஓதினா நல்லா. أن جاءه الأعمى. ஐந்தாவது. أما من استغنى. தபு என்று கணக்கில் அதை நாங்க படிச்சுக்கிறோமே. ஏன்னா அதெல்லாம் படிச்சு தானே கலக்கு. أم ஏன்னா கலக்கல் அப்ப இன்னும் கொஞ்சம் படிச்சுங்க. சத்துல மீம்ல கொஞ்சம் நின்று போகும் சத்து. அம் அம 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 என்று போகல. அது அம்ம ஷத்தினுடைய உச்சரிப்புல அந்த இடத்துல நான் கொஞ்சம் நின்றுட்டு போகணும். ما من استغنى. சரி போதுங்க. எப்படி أما من استغنى. தகு தகு என்று வரக்கூடாது. தக் ந இந்த நீங்க கையில உச்சரிக்கிறீங்களே அதுல கலக்காம போனா சரி. தக் ந தகு தக் ந. விளங்குதா வித்தியாசம்? ஆ أما من استغنى. கலக்குது கலக்கு வருது. தகு அந்த
கு என்று வார பகுதி வரக்கூடாது. அதான் கலக்கிறதுல கலக்காம மோதிரத்தில் உள்ள முக்கியமான விஷயம். தக் கு. أما தக். من استغنى ஆ, குட். நல்ல பிஸ்மில்லா. எனக்கு கொஞ்சம் ஃபெஸ்ட்டை கொஞ்சம் ஓதும் பிள்ளை வராம. أيحسب أن لم يره أحد அதான் நல்ல மிச்சம் நல்ல. சரி, நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். ஆல்ரெடி கல்கலா பத்தி படிச்சுட்டு தானே, இதுல தேவையில்லை. ஹைரன் பிஸ்மில்லா. இந்த ரெண்டு வசனத்துடையும் முக்கியமான சில விஷயங்களை நாங்க இன்னைக்கு புதிதா பார்க்க போகிறோம். இப்ப நான் ஓதுற சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல சுக்கூனை தொடர்ந்து ஷத்து வாருது. இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சேமா வெகேஷனுக்கு முன்னுக்கு أو إذا بدنا படிக்கிறேன். ஓகே, அப்ப நல்லா நல்லா ஓகே. இது பின்னால அந்த ஒர்க் வந்துக்குது. நல்லா பிஸ்மில்லா. இது நான் புதிய பாடத்துக்கு வருவேன். பிஸ்மில்லா அவன்டா ஓது போகும். وإن الجنة هي المأوى சரி, அதுல ரெண்டு விஷயம் ஒன்று ஹியல் 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 என்று ரிப்பீட் ஆகுறத நாங்க முடியுமான வரைக்கும் எங்கிட்ட ஓதல்ல இல்லாமல் ஆய்க்கொள்ளணும். இப்பவே பொதுவான பக்கங்களாக ஓத போறதுக்கு முன்னாடி அதை நாங்க ஒரு டாக்கெட்டா எடுப்போம். ஒரு டாக்கெட்டா எடுத்து அந்த ரிப்பீட் ஆகுறத நாங்க முழுமையா இல்லாம ஆய்க்கொள்ள ட்ரை பண்ணணும். ரெண்டாவது, வசனத்துல ஆரம்ப எழுத்துக்கள் தானே, வசனத்தினுடைய ஆரம்ப எழுத்துக்கள். இதுல ஆரம்ப எழுத்து ஃப. அப்ப இந்த ஃபேவை உச்சரிக்கிறது ஏனைய எழுத்துக்களை உச்சரிக்கிறது எப்படி நாங்க தெளிவாக விளங்குறதுக்கு ஓதுறோமோ, அது அதே அமைப்புல ஆரம்ப எழுத்துக்களையும் நாங்க உச்சரிக்கணும். ஆரம்ப எழுத்துக்களை எங்களுக்குள்ள மாத்திரம் சுருக்கி ஓதுறது பிள்ளை. இப்ப இதுல நீங்க உண்மையில நீங்க ஓதுனதுல ரெக்கார்டிங்ல எனக்கு நீங்க கேட்டு பார்த்தா விளங்கும். நீங்க வெளிப்படுத்தி உங்களோட சவுண்ட் வெளியாகி ஓதுனது இன்னல் என்று தான் வருது. ஃபங்கிற எழுத்து முழுமையாக அவங்களோட சுருங்கி கொண்டதாக மாறுது. அது பிள்ளை. فإن الجنة هي المأوى. وإن الجنة هي المأوى குட். இப்போ விளங்குது. செகண்ட். حدائق وأعنابا இதுலயும் அதே பிரச்சனை. ஸ்டார்டிங் எழுத்துல நீங்க அவசரமா கடந்து வந்தீங்க. ஹத 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 அல்ல, ஹதா இல்ல ஹத. ஹேவ உங்களுக்கு நாங்க அந்த எழுத்தை படிக்கல தானே, உங்களுக்கு எப்படி அந்த எழுத்தை உச்சரிக்க தெரியுமோ அந்த அமைப்புல வெளிப்படுத்தி ஒதுங்க, அவசரம் இல்லாம. ஹத ஹத. حدائق وأعنابا கவனம். என்ற மதியினுடைய அடையாளம் இது. நீங்க ஒரு செகண்ட் தான் நிட்டீங்க, 3 செகண்ட் நிட்டு டைம். எந்த விதமான அனுமதி யாருக்குமே. ஆஹ் حدائق وأعنابا என்று ஓத இயலுமா? என்று ஓத முடியுமா? لا لا இப்ப நீங்க ஓதுனீங்க وأعناب. அப்படித்தானே ஓதுனீங்க? அதான் கேட்கிறேன். أوه قليلا எப்படி வரணும்? பாப்போமே. وأعنابا மாஷா அல்லாஹ், குட். இன்னும் கொஞ்சம் அலிஃப ஏட உச்சரிப்பு கொண்டுட்டீங்கன்னா வெரி குட், மிச்சம் நல்லா. திருப்பி வசனத்தை ஃபுல்லா ஓதும் பாவம். وأعنابا மாறிட்டு மாறிட்டு மாறிட்டு. وأعنابا குட். வசனத்தை ஃபுல்லா ராகம் எடுத்து ஓதும் பாவம். حدائق وأعنابا ஓகே, மூணாவது. جزاء من ربك أداء حسابا மூணாவதுலயும் ரெண்டு இடத்துல நல்லா கவனமா பாத்துக்கிறோம். மத்தியினுடைய அடையாளம் வருது. ஆகவே அந்த ரெண்டு எழுத்துமே என்ன செய்யணும்? 3 செகண்டுக்கு நீட்டி ராகம் எடுக்கணும். பாப்போமே.
جزاء جزاء من ربك أداء جزاء 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 من ربك أداء حسابا. இதுல உண்மையில உங்களுக்கு முழு வசனத்தையும் ஒரே மூச்சுல ஓத முடியாதுட்டி நீங்க நிறுத்தி எடுத்து ஓதலாம், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா உங்களோட ஓதல்ல நீட்டுறத குறைக்கிறாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு முழு வசனத்தையும் ஒரே மூச்சுல ஓத கஷ்டமாயிக்குது அப்படி என்றால் கூட جزاء من ربك عطاء حسابا. விரும்பிய இடத்துல நிறுத்தலாம். ஏன்னா எங்களோட மூச்சை எங்களுக்கு தான் தெரியும், எங்க எந்த இடத்துல எங்களுக்கு அதுக்கு மேல ஓத முடியாமல் போகுது, அப்ப அந்த இடத்துல நிறுத்தலாம். ஆனால் அப்படி நிறுத்தாம முழு வசனத்தை நான் ஒரே மூச்சில தான் ஓதுவோம் என்றிருந்தால் அது பெஸ்ட், நல்ல. ஆனா அதுக்காக வேண்டி நீட்டுகின்ற அந்த 3 செகண்ட் அளவுகளை எங்களுக்கு குறைத்து கொண்டு நிறுத்துறது முடியாது. அது பல, அது பெரிய பல. அது எங்கட ஸ்டைலுக்கு அல்லது எங்கட இஷ்டத்துக்கு குருவான மாற்றி எடுத்துக்கொண்டதா பெற்றிருந்தது. جزاء من ربك أداء حسابا. கொஞ்சம் திருப்பி வருங்க. جزاء من ربك أداء حسابا. ஓகே, 4வது. إنا أنذرناكم عذابا قريبا. ஓகே, இப்போ ஒரு அளவுக்கு மாஷா அல்லாஹ் அலிஃபினுடைய பிரச்சனையை நாங்க ஃபுல்லா முடிச்சுக்கிறோம். ஒர்க்கை நாங்க அலிஃப்ல ஃபாலோ பண்ணுவோம். ஐனை பத்தி இன்றைக்கு ஒரு அறிமுகத்துக்கு நான் போவோம். ஒர்க் வந்து அலிஃபினுடைய உச்சரிப்புகள்ல இருந்து நான் இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாங்க ஐனை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பிச்சு வைப்போம். ஐனை பொறுத்த வரைக்கும் ஐனுக்கும் அலிஃபுக்கும் நிறைய உடன்பாடுகள், ஒற்றுமைகள் இருக்குது. ஆனா அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன ஒரு வேறுபாடு தான் இரண்டு எழுத்துக்களையும் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுறதா இருக்குது. நல்லா கவனமாக எடுக்கணும். என்ன வேறுபாடு என்றால் அ என்று உச்சரிக்கிற சமயத்துல, அதாவது அலிஃபை நாங்க உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நாக்கு என்ன செய்ய மாட்டோம், அசைக்க மாட்டோம். அப்படித்தானே, நாக்கு கீழுக்கால அப்படியே இருக்கும். ஆனா ஐனை உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும் என்றால், ஐனை உச்சரிக்கிற நேரத்துல நாவினுடைய கடைசி பகுதி பின்பகுதியை கொஞ்சம் மேலுக்கு தூக்கணும். ஆ ஆ உள்ளுக்குள்ள கொஞ்சம் தள்ளுப்பட்ட மாதிரி வரும். நாக்கு கொஞ்சம் உள்நாக்கு கொஞ்சம் தூக்குப்பட்டு அந்த உச்சரிப்பை நாங்க எடுக்கணும். இது மட்டும்தான் மிக பிரதானமான வேறுபாடு. நாக்கு அசையாம இருந்தால் அ, நாக்க உள்நாக்குட பகுதியை தூக்கினால் ஆ. மற்றபடி ரெண்டையும் இந்த அலிஃபை போல மேலிருந்து கீழ் நோக்கிய சவுண்ட்ல தான் உச்சரிக்கணும். அதெல்லாம் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளாக பார்க்கலாம். இந்த வேற்றுமை விளைஞ்ச வித்தியாசம் விளைஞ்ச ரெண்டுக்கும் அ ஆ. அதாவது தொண்டையோட ஆரம்பத்திலேருந்து நோமலா என்று உச்சரிச்சா அது அலிஃப். தொண்டையினுடைய நடு தொண்டையில கொஞ்சம் நாக்க உள்ளுக தூக்கி உச்சரிச்சால் அது அது ஆயினா மாறும். சரி, இதை போல ஓதல்ல, இது நான் சொன்னது இப்ப எழுத்து உச்சரிப்புள்ள உள்ள வித்தியாசத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்துகிறேன். ஓதுற சந்தர்ப்பத்துல ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள பிரதானமான வேறுபாடு எதை வச்சு அடையாளப்படுத்தும் என்றால், முன்னால வரக்கூடிய எழுத்த விட்டுட்டு தனியாக ஓதினா அது அலிஃப். இப்போ உதாரணத்துக்கு நீ இப்ப ஓதின பாடத்தை நீங்க வந்து பாருங்க. இதுல ஜஸான் ஜஸான் அதான் ஹதாயிக என்று ஓதையலாது. முன்னால வார எழுத்துல இருந்து தெளிவாக
கிளியரான உச்சரிப்பாகத்தான், வேறுபடுத்திய உச்சரிப்பாகத்தான் அலிஃபை நாங்க உச்சரிக்கணும். அது விளங்குதா? அத இக, அந்த ஈங்கிறது ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு தனியாக தெளிவாக உச்சரிக்கப்படக்கூடியது. இதுதான் அலிஃபுக்குரிய முக்கியமான பண்பு. அப்போ அன், அந்த அன் அ என்கிறது என்ன செய்யுது? பால இருந்து முழுமையாக வேறுபடுத்தப்பட்டதாகத்தான் அலிஃப் உச்சரிக்கப்படுது. சரியா? இப்படி ஓத மாட்டோமா? அப்போ ரெண்டு ஓதினா அதோட சவுண்ட் தெளிவா வரல. இப்ப இந்த இடத்துல வானாபா வானாபா வானாபான்னு சொன்னா ஏட சவுண்டே இல்ல. ஏவ நாங்க உச்சரிக்கவே இல்லை. அப்ப ஏவ என்ன செய்யறோம்? அந்த இடத்துல தனியாக ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து நாங்க ஏவ எடுக்கிறோம். இது அலிஃபுக்குரிய பண்பு. ஆனால் ஐன்ல அப்படி தெளிவாக ஃபோர்ஸ் பண்ணி ஓத முடியாது. முன்னால வர எழுத்துலோட சேர்த்து கொண்டேதான் ஓதிக்கொண்டு போகணும். அவரை மட்டும் தண்ணியை எடுத்து அந்த இடத்துல ஆ ஆ என்று சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டு உச்சரிக்க முடியாது. கலைஞா விஷயம் தான் முக்கியமான வேறுபாடு. நான் கொஞ்சம் பார்ப்போம் வேலுமான்னு சொல்லி இது ரெண்டையும் போதும் பார்ப்போம். أنعمت عليهم சரி போதுங்க. أنعمت عليهم குட் குட். அன்அம்த அலைஹிம். சரி போதுங்க. أنعمت عليهم இதுலயும் கவனம் ஆயிக்கணும். அண்ணு அண்ணு ரெண்டு வர இயலாது, நூன கலக்க இயலாது. அன்அம்த أن அலைஹிம் அன்அம்த أن அலைஹிம். ரெண்டாவது பாப்போம். ولا أنتم عابدون மதுரை அடையாளம். ولا أنتم عابدون ما نعبد இதுலயும் நிறைய பிரச்சனை. ஒன்று இந்த இடத்துல மதுரை அடையாளம் இருக்குது. ரெண்டாவது இந்த எழுத்தை உச்சரிக்கிறது ரெக்கார்டை கேட்டு பாருங்க. இந்த எழுத்தை உச்சரிச்சதுக்கும் இந்த எழுத்தை உச்சரிச்சதுக்கும் உள்ள வேறுபாடு ஒன்றும் இல்லையே. அந்தும் ஆபிதூன என்று தானே வருது. பிழை எது? என்ன சொன்னோம்? இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுவோம். இதை நாங்க தொண்டையால் எடுத்து ஓதி கொண்டு போயிட்டுருவோம். ஆபிதூன அந்தும் ஆபிதூன அந்தும் பாருங்க. வல அந்தும் ஃபோர்ஸ் பண்றோம். அன்தும் ஆபிதூன இந்த இடத்துல அப்படியே ஃபோர்ஸே இல்லை. நோம்பலாங்க தொண்டையோட நாக்கு போய் தூக்கி கொண்டு போயிடணும். அடுத்த முக்கியமான பிரச்சனை, இந்த ஐனை கலக்கக்கூடாது. போது போது தால் கலக்கலாம், பிரச்சனை இல்லை. போது விளங்குதா பிரச்சனை எப்படின்னு? ஓகே, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. அலிஃபினுடைய லாஸ்ட் ஒர்க்கை கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க. கட்டாயம் பிழை வராம இந்த வசனங்கள் உங்களோட இதுல விட்ட நீங்க பிரதான பிழை என்னன்னு சொன்னா நீட்டுறதுலாம் பிரச்சனை விட்டீங்க. மாஷா அடுத்தபடி அலிஃப்ல பிரச்சனை இல்லை. அதான் நான் உங்களுக்கு ஆயினா விளங்கப்படுத்தினேன். அலிஃப்ல பிரச்சனை இல்லை. நீட்டி ஓதி அந்த ராகத்தை எடுத்துக்கொள்றது கொஞ்சம் அந்த பழக்க இதால கொஞ்சம் அது என்ன தேவைப்படுது ப்ராக்டிஸுக்கு. அது ஓகே ஆகும் இன்ஷா அல்லாஹ். பட் நீங்க செல்ஃபா ரெக்கார்டை கேட்டு கட்டாயம் இதை ப்ரிப்பேர் ஆகும் ஒர்க்ல. அதே நேரம் ஐன் பாடத்துல நாங்கள் 2 வசனத்தை படிச்சுக்கிறோம். இந்த 2 வசனத்திலையும் நான் இன்றைக்கு சில அவதானங்களை உங்களுக்கு தந்திக்கிறேன். இதை நீங்க இப்படி மாத்தணும், இதை நீங்க இப்படி திருத்தணும், இப்படி வரும். அதுக்கேற்ற வகையில இது ரெண்டையுமே ரெடி ஆகி கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் இதோட வெளியே கண்டினியூ பண்ணுவேன். Thank you. நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.